தானம் அதிகமா இருக்கிறதுனால யார் பாதிக்கப்படுறதுன்னா முக்காசு பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. குழந்தையிலிருந்து பெரியவங்களிலிருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறது வந்து வயசான கிளவியே இல்லை. 70-80 வயசு ஆனாலும் பாதிக்கப்படுறது பெண்களாக தான் இருக்கும். ஆண்கள் நல்லா குடிச்சுறாங்க, நிறைய போதைய பொருளை அமைக்கிறாங்க, அமைக்கிக்கிட்டு என்ன அவங்களுக்கு நிதானம் தெரியாம என்ன வேணாலும் செய்யறதுக்கு நாட்டில் அதிகமான அட்டுழியம் நடக்குது. அந்த அட்டுழியத்தை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு தலைப்பு எடுத்துருக்காங்க. இந்த தலைப்பை நெடுவில் கொண்டுட்டு போனோம்னா எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா மேலே நல்ல உயர்வு சந்திக்கிறாங்க, அவங்களும் தப்ப தான் செய்கிறாங்க. கூலிப்படையா இருக்கிறது மட்டும் ஏன் கூலிப்படையா இருக்கிறாங்க அப்படின்னாக்க பொதுவாக கூலிப்படையா இருக்கிறது வந்து மது போதை இது ரெண்டுக்காக அவங்க கூலிப்படையாவே மாறினாரு. ரொம்ப ரொம்ப மாறுறது வந்து கூலிப்படையா மாறுறது வந்து மதுவுக்கு போதைக்காக மாறுறாரு. அப்போ இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஒழிப்பு, மது ஒழிப்பு, போதை பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி தேவடியில் ஒரு மேடம் முன்னாடி ஒரு பெரிய மாநாடு போட்டிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இங்கேயும் எங்களுக்கு நடத்தணும் அப்படிங்கிற ஆசை. முன்னாடியெல்லாம் நான் நிறைய வந்து மக்களோட இருந்ததுனால அவங்கெல்லாம் மக்கள்லாம் கூப்பிட்டோன்னா உடனே வருவாங்க. மக்கள் வந்து கொஞ்சம் விளையாடுறதுனால நான் வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி மூலியமாக கேட்குறேன். நம்ம கட்சியில் இருக்கிற ஆண்களை கொஞ்சம் போதை கூடி இதில் கொஞ்சம் நிறுத்திடுங்க. கிராமங்கள்லையா டவுன்லையா எங்கனையா இருந்தாலும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நடத்துனா இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறவங்க தனியாக போட்டு போதையில் அங்கே வந்து போராட்டத்தில் அலம்பம் பண்ணாமலும் கொஞ்சம் எல்லாரும் நிதானமாக இருந்து இந்த போராட்டத்தை வெளியில் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. வெளியில் மக்களுக்கு இது ஒரு நல்லதாக இருக்கும். நம்ம தலைவர் எழுச்சி தமிழருக்கு இது ஒரு பெருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பொதுவாக பெண்களுக்கு நம்ம தலித்து மக்களுக்காக தான் ரொம்ப பாடுபடுறாங்க. தொடக்கத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைக்கு நான் சின்ன குமரியாக இதே ஒரு சில போராட்டத்துக்கு போயிருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, இன்னும் நான் இப்போ நிறைய பெண்களை கூப்பிட்டேன். எல்லாம் நேற்று காலையில் சொல்லியிருந்தா கூட வேலை எடுத்து நேர்த்திருக்கீங்க. இது எல்லாம் அது வந்து வேலை எடுத்து போயிடுச்சு. அதனால அக்கா பற்றி நான் கட்டணத்தை அதனால நாங்களும் பெண்களை முடிஞ்சது அரேஞ்ச் பண்ணுறோம். நிறைய பெண்களையும் கூப்பிடுங்க. நம்மளுடைய கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிய ஒரு பிரைவு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுருக்கு. ஏன்னா கட்சி வந்து இதெல்லாம் பேசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பொதுவான விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம எல்லாரும் உண்மையாக இருந்தால் தான் அந்த பொதுவான காரியத்தை கொண்டு போக முடியும். அதனால தயவுசெய்து கேட்குறேன், எல்லாத்தையும் கேட்குறேன். நம்ம கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பொதுவான விஷயத்துக்கு எங்கேயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் எத்தனையோ தளங்களில் பார்த்தா அம்மாடி இப்போ நேற்று முந்தானால் கூட நான் கேள்விப்பட்டேன். வெசி பண்ணாங்க 13 வயசுக்குள்ள 70 வயசு ஒரு ஆளுக்கு கூட்டிகிட்டு போய் அப்போ வெளியில் சொன்னால் பொண்ணு நடத்தி இப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பிரச்சனை வெளியில் வந்துருக்கு. அந்த மாதிரி ஏன் அப்படின்னு சொன்னால் மது அவங்களுடைய மூளையை கெடுக்கிறதும் மதுதான், போதை அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதும் போதை. அவங்கள மட்டும் இல்லை, குடும்பத்தையே ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு பெண்கள் கூட்டமைப்பு நடத்திருந்தாங்கன்னா அப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் கூட்டமைப்புக்கு எத்தனாம் தேதி வச்சுக்கணும்னு கேட்கறதா அடுத்து தூக்கி வீசுறாரு. அதாவது தன்னால போதை சரியான போதை. அப்போ கூட அந்த பெண்ணை நான் சொன்னேன், ஏடி அந்த போதையில் இருக்கிற 4 சாப்பிட்டு நீ சாப்பிடலாம், நீ ஏற்றி போதையில் இருக்கிறவங்க நீ அடி வாங்கிட்டு வெளியில முடியாது அப்படின்னு கூட நான் பேசுவேன். ஏன்னா அந்த போதை வந்து என்ன செய்யணும்னே தெரியாம பிள்ளையெல்லாம் கதறு, 3 பிள்ளைகள் கதறு. அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா போதை. 10 ரூபாய் 100 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலும் 100 ரூபாய் அந்த போதை ரொம்ப பெருமையா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால நீங்க நல்ல தலைப்பட்டு இருக்கிறீங்க. அந்த தலைப்புக்கு தலைவனுக்கு ரெண்டாவது எல்லாரும் வந்துட்டு இது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வெளியில கொண்டு வரது உங்க அனைவரும்